வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்வதி அவங்க வீட்ல உட்கார்ந்துருக்காங்க. காலிங் பெல் ரிங் ஆகுது. போய் திறக்க முத்து அங்க நின்னுட்டு இருக்காரு. பார்வதிக்கு பயங்கர ஷாக். அப்படியே பார்த்துட்டு இருக்க. "என்ன அத்த அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? வான்னு கூட சொல்ல மாட்டீங்களா?" அப்படின்னு முத்து கேட்க, "இல்ல திடீர்னு உன்னை பார்க்குறேன்ல" அப்படின்னு தடுமாறுறாங்க பார்வதி. "திடீர்னா? சின்ன வயசுல இருந்தே என்ன பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க?" அப்படின்னு முத்து கேக்குறாரு. "இல்லப்பா நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல." உள்ளர வாங்குறாங்க பார்வதி. உள்ளர வந்த முத்து, "இப்பல்லாம் எதிர்பார்க்காதது தான் நெறைய நடக்குதுன்னு சொல்ல." "உட்காருப்பா நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க." பார்வதி, "இல்ல இல்ல வேண்டாம் உட்காருங்க." அப்படிங்கிற முத்து ஒரு டைனிங் டேபிள் சேர் எடுத்து போட்டு உட்கார்றாரு. பார்வதிக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. நின்னுட்டே இருக்க. "உட்காருங்க அத்தங்கிறாரு முத்து. முத்து ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறாரு. "அத்த நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மீனா வேற அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு அவகிட்ட என்ன சமாதானம் சொல்றதுன்னே தெரியலன்னு முத்து சொல்ல, "அது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்பா. நீ கவலைப்படாதங்கிறாங்க பார்வதி. "எந்த பிரச்சனையும் தானா சரியாகாதத நாம தான் சரி பண்ணணும்." அப்படிங்கிற முத்து, "நீங்க உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. இந்த வீட்ல இருந்த 2,00,000 மீனா தான் திருடி இருப்பாளா? அவ அப்படிப்பட்ட பொண்ணா? அவ மனசுல 1000 கஷ்டம் இருந்தாலும் அத வெளியவே காட்டிக்க மாட்டா அத்த. நான் வருத்தப்படுவேன்னு என்கிட்ட கூட எதுவும் சொல்ல மாட்டா. என் அம்மாவுக்கு தான் மீனாவ பிடிக்காது. உங்களுக்குமா அவள பிடிக்காது? அவ யாருக்கு என்ன பாவம் பண்ணா அத்த? அவ உங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கா. எப்பவுமே பார்வதி அத்தன்னு அவ அவ்வளவு மரியாதையா பேசுவால்ல. அவளுக்கு என் அம்மா பேசுனது கூட பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா அது பழகி போன விஷயம் தான். ஆனா பார்வதி ஆன்ட்டி இப்படி சந்தேகப்பட்டாங்கன்னு ரொம்பவே இடிஞ்சு போயிட்டா." அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க பார்வதி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. "அத்த நீங்க ஏன் அத்த கண் கலங்கிட்டு இருக்கீங்க? யாராவது ஒரு ஆள் அழுதா போதும். அங்க மீனா உட்கார்ந்து அழுதுகிட்டு தான் இருக்கா. ஏன் அத்த இதே வீட்டுக்கு பார்லர் அம்மா வந்திருக்கும்ல? ஏன் பலகுரல் கூட எப்பவாவது வந்திருக்கும். ஆனா அவங்க மேலலாம் உங்களுக்கு சந்தேகம் வராதுல்ல? ஏன்னா மீனா ஏழை வீட்டு பொண்ணு. காசு பார்த்தா திருடிருவா. அதானே அத்த நீங்களே எங்க அம்மா மாதிரியே யோசிச்சிட்டீங்கல்ல அத்த?" அப்படின்னு முத்து கேட்க, "ஐயோ முத்து! காசு பணம் பார்த்து ஒருத்தங்க கிட்ட பழகுறவளா நானு? சத்தியமா நான் மீனா மேல சந்தேகப்படலப்பா. எனக்கு தெரியாத அவள பத்தி. அவ சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கிறவ. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாதவன்னு எனக்கு தெரியும்பாங்கிறாங்க பார்வதி. "நீங்க தானே எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னு" முத்து கேட்க, "இல்ல முத்து. அது ஃபோன்ல" அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போதே, "அத்த சின்ன வயசுல இருந்து நான் உங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா என்ன ஒதுக்கி வச்சாலும் நீங்க என்கிட்ட பாசமா பேசுவீங்க. அதனாலேயே எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். மீனாவுக்கும் உங்கள ரொம்ப பிடிக்கும் அத்த. ஆனா நீங்க சந்தேகப்பட்டீங்கங்கிறது அவளால ஜீரணிக்கவே முடியல. அழுதுகிட்டே இருக்கா. அவள தனியா விட்டுட்டு வர்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இப்படி படத்த திருடிட்டாங்கிற பழி விழுந்துருச்சுன்னு அவ ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டா?" அப்படிங்கிறாரு முத்து. "ஐயையோ முத்து அப்படிலாம் சொல்லாதப்பா. நான் தான் சொல்றேனே, நான் அவள சந்தேகப்படவே இல்ல." அப்படின்னு பார்வதி சொல்ல, "நீங்க தான் அப்படி சொல்றீங்க. ஆனா எங்க அம்மா மீனா தான் எடுத்திருப்பான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அத்த மீனாவ அந்த பழியில இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நீங்க போலீஸுக்கு கால் பண்ணுங்கங்கிறாரு முத்து. பதறி போற பார்வதி போலீஸுக்கான்னு கேட்க, "ஆமா அத்த. வீட்ல பணம் காணா போயிருக்குது. அப்போ போலீஸ் கிட்ட தானே போகணும். போலீஸ் வரட்டும். கம்ப்ளைண்ட் குடுங்க. யார் மேலயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்பாங்க. உங்களுக்கு யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கோ சொல்லுங்க. ஏன் மீனா பேர கூட சேர்த்து சொல்லுங்க. தப்பு செஞ்சாளா இல்லையான்னு போலீஸ் கண்டுபிடிக்கட்டும். அவங்க வரட்டும். நீங்க ஃபோன் பண்ணுங்க." அப்படின்னு முத்து சொல்ல, "அது எதுக்குப்பா? போலீஸ்க்கெல்லாம் எதுக்குப்பான்னு?" பார்வதி கேக்குறாங்க. "அத்த உங்க பணம் உங்களுக்கு வரணுமில்ல. இருங்க நானே ஃபோன் பண்றேன்னு" ஃபோன் எடுக்குறாரு முத்து. "ஐயோ! முத்து வேண்டாம்ப்பா" அப்படின்னு பார்வதி கைய நீட்டி தடுக்க, "ஏன் அத்த வேண்டான்னு சொல்றீங்க? உங்க பணம் உங்களுக்கு வேணுமில்ல, கிடைக்கணுமில்ல. இருங்க போலீஸ கூப்பிடுறேன்னு" கால் பண்றாரு முத்து. "ஐயோ! சொன்னா கேளுப்பா, வேண்டாம்ப்பா" அப்படின்னு பார்வதி சொல்ல கட் பண்ற முத்து, "ஏன் அத்த இப்படி பயப்படுறீங்க? மீனா திருடல, அது எனக்கு தெரியும். போலீஸ் வந்து உறுதியா அத கண்டுபிடிச்சு சொல்லட்டும். உண்மையான திருடன் யாருன்னு அவங்களே கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்கல்ல." அப்படின்னு முத்து மறுபடியும் சொல்லிட்டு ஃபோன் எடுக்க, "ஐயையோ! வேண்டாம்ப்பா, சொல்றத கேளுப்பா" அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. "அத்த நீங்க இங்க தனியா இருக்கீங்க. உங்க பையன் அனுப்பி வச்ச பணம் தானே அது. அது எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? இருங்க போலீஸ கூப்பிடுறேங்கிறாரு முத்து. "சொல்றத கேளுப்பா, அது என் பணம் இல்ல" அப்படின்னு பார்வதி சொல்லிட, "உங்க பணம் இல்லையா? அப்ப அது யாருதுன்னு?" ஆச்சரியமா கேக்குறாரு முத்து. "யாருது அத்த அது?" அப்படின்னு முத்து மறுபடியும் அழுத்தி கேட்க, "அது விஜயாவுடையது" அப்படிங்கிறாங்க பார்வதி. "அம்மாவுடையதா? அவங்களுக்கு ஏது அவ்வளவு பணம்?" அப்படின்னு முத்து கேட்க, "அது அது பரதநாட்டிய கிளாஸ்ல" அப்படின்னு பார்வதி ஏதோ சொல்ல வர, அத்த இருக்கிற 6 பேர்கிட்ட ஃபீஸ் வாங்கி 2,00,000 எல்லாம் சேர்க்க முடியாது. அது எனக்கும் தெரியும் அத்த. இந்த பணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு?" ன்னு முத்து கேட்க, "முத்து அது வந்துன்னு" பார்வதி ஆரம்பிக்கிறாங்க. "பரந்தாமன் இந்த வீட்டுக்கு வந்தாரான்னு?" கேக்குறாரு முத்து.
சொல்லுங்க அத்த, வக்கீல் பரந்தாமன் வந்தாரா அப்படின்னு முத்து மறுபடியும் கேக்குறாரு. பார்வதி அமைதியா இருக்க. இருங்க அந்த ஆளுக்கே ஃபோன் பண்றேன்னு மறுபடியும் ஃபோன் எடுக்கிறாரு முத்து. இல்ல இல்ல இருப்பா நான் சொல்றேன். வக்கீல் வந்தாருன்னு பார்வதி சொல்ல எதுக்குன்னு கேக்குறாரு முத்து. சொல்லுங்க அத்த எதுக்கு அப்படின்னு மறுபடியும் முத்து கேக்க, மீனா தம்பியோட கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு 2,00,000 ரூபாய் பணம் தரேன்னு விஜயா கிட்ட சொன்னாரு. விஜயாவும் பணத்தை வாங்கிக்கிட்டு வாபஸ் வாங்கிக்கிட்டா அப்படின்னு பார்வதி சொல்ல முத்து ரொம்பவே நொந்து போறாரு. முத்து எந்திரிச்சு மெதுவா நடக்க ஆரம்பிக்க கூடவே வர்ற பார்வதி, அந்த பணம் தான்ப்பா அது அப்படின்னு பார்வதி சொல்ல, சுத்தி இருக்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டு பழிய என் பொண்டாட்டி மேல போட்டுட்டீங்கல்ல அப்படின்னு முத்து கேட்க, ஐயோ முத்து, நான் நான் பழியெல்லாம் போடலப்பா, விஜயா தான் அப்படி யோசிச்சா. நான் கூட சொன்னேன் மீனா எடுத்திருக்க மாட்டான்னு அப்படின்னு பார்வதி சொல்ல, சரி விடுங்க. அப்ப என் அம்மா பணத்தை வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்கியிருக்காங்க. எனக்கு அவங்க திடீர்னு வாபஸ் வாங்கும்போதே டவுட் இருந்துச்சு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து கிளம்ப, முத்துன்னு கூப்பிடுறாங்க பார்வதி. நிக்கிறாரு அவரு. விஜயா எனக்கு 30 வருஷ ஃப்ரெண்டுப்பா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு அப்படின்னு பார்வதி சொல்ல, நான் சொல்ல மாட்டேன் அத்த அப்படிங்கிற முத்து அங்கிருந்து கிளம்பிட, பார்வதி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. முத்து வேகமா வீட்டுக்குள்ள வராரு. அண்ணாமலை எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு டிரால. மீனா, டேய் மனோஜ், பார்லர் அம்மாவை கூட்டிட்டு எல்லாரும் வெளியே வாங்கடா. ரவி, பலகுரலு, வெளியில வாங்க அப்படின்னு முத்து கூப்பிட, எதுக்குடா எல்லாரையும் வெளியில கூப்பிட்டு இருக்கேன்னு அண்ணாமலை கேக்குறாரு. சொல்றேன்ப்பா, நீ அம்மாவை கூப்பிடுப்பாங்கிறாரு முத்து. அவரு விஜயான்னு கூப்பிட என்னங்கன்னு கேக்குறாங்க. இங்க வாங்குறாரு அண்ணாமலை. ஏங்க நான் இப்பதான் தூங்கலான்னு போனேன் அப்படின்னு விஜயா சொல்ல, முத்து எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்கிறாரு அண்ணாமலை. இப்ப என்னவா அவனுக்கு அப்படின்னு விஜயா கேட்க, அப்பா சில நேரத்துல சில விஷயம் தெரியும் போதுதான் இப்படிலாம் கூட நடக்குமான்னு தோணும். ஆனா அது நமக்கே நடக்கும் போதுதான் மனுஷங்க இப்படிலாம் இருக்காங்களேன்று தெரியுது அப்படின்னு முத்து சொல்ல, என்னங்க இவன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா கேட்க, இரு முத்து நீ விஷயத்த சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. அப்பா இப்படி கூட ஒருத்தங்க செய்வாங்கன்ற அதிர்ச்சியில இருந்தே என்னால வெளியே வர முடியலப்பா. அப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் நிக்கிறேங்கிறாரு முத்து. அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கிட்ட நீ அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. பார்வதி அத்த வீட்ல இருந்த பணம் என்னாச்சு, அதை யார் எடுத்தாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு முத்து. ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி. அப்படியே தூக்கி வாரி போட கொஞ்சம் நடந்து திரும்பி நிக்கிறாங்க. யார் எடுத்தா? அங்க வந்தது உன் பொண்டாட்டி தான். அத சொன்னாதான் உங்களுக்கெல்லாம் கோவம் வருது. இப்ப என்ன தெரிஞ்சுகிட்ட? யார் எடுத்தான்னு விஜயா கேக்குறாங்க. என்னடா சைலண்டாவே இருக்கேன்னு ரவி கேக்குறாரு. யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, டேய் பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவரா தான் கொடுத்துட்டு இருக்க. ஆள் யாருன்னு சொல்றாங்கிறாரு மனோஜ். தெரிஞ்சா எல்லாருக்குமே அது பெரிய ஷாக்கா தான் இருக்கும் அப்படின்னு முத்து சொல்றாரு. டேய் அப்படின்னா மீனா மேல இருக்க பழி போயிரும்ல, யாருன்னு சொல்லுங்கிறாரு அண்ணாமலையும். ரோஹிணி அப்படியே பயந்து போய் நிக்க, அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான்ப்பா நானும் நிக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி இருக்குப்பா. அவங்க மேல நம்ம வைக்கிற நம்பிக்கைய ஒரே நாள்ல உடைச்சிடுறாங்க. நினைச்சு பார்க்கவே சீன்னு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, டேய் எனக்கு டென்ஷன் ஆகுது, சொல்லு யாருன்னு சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, கொஞ்ச நேரம் எல்லாரையும் பாக்குற முத்து, அது மீனா தான் பாங்குறாரு. மீனாவுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் நிக்க, மீனா கொஞ்சம் சுதாரிச்சு, ஏங்க என்னங்க நீங்க, நீங்களா இப்படி சொல்றீங்க? அத்தை தான் நான் திருடின்னு சொல்றாங்கன்னா நீங்களும் இப்ப அதையே சொல்றீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா நம்ப முடியாம அவரை பாத்துட்டு இருக்காங்க. ரோகிணி ஒரு மாதிரி அதிர்ச்சியும் பயமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நான் சொன்னப்ப என்ன திட்டுனீங்க, இப்ப அவ புருஷனே சொல்லிட்டான் அப்படின்னு விஜயா சொல்ல, மாமா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மாமா, நான் திருடல மாமா, இவர்கிட்ட யாரும் ஏதோ தப்பா சொல்லி இவர் மனச மாத்தி இருக்காங்க அப்படின்னு மீனா அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்பா யாரும் எதுவும் சொல்லலப்பா, வாழ்க்கையில யாரையும் நம்ப கூடாதுன்னு இப்ப நல்லா புரியுதுப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்க, மீனா தவியா தவிக்கிறாங்க. ரோகிணி அதே திருட்டு முடியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. முத்து, அண்ணிய பத்தி நீயே என்னடா இப்படி சொல்றேன்னு ரவி கேக்குறாரு. யாரா இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க நீங்க தான் பேசுறீங்களா? எனக்கு எதுவுமே புரியலங்க. எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. நான் திருடினேன்னு நீங்களே சொன்னா எப்படிங்க அப்படின்னு அழுதுகிட்டே மீனா கேக்குறாங்க. ரோகிணி எதுக்கு இவ இப்படி சொல்றான்னு முழிக்கிறாங்க. அப்பா இப்படி எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போறதே எனக்கு வழக்கமா போச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலையும் குழம்பி போறாரு. விஜயா சந்தோஷமா நிக்கிறாங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு அண்ணாமலை கேட்க, தெரிஞ்ச உண்மையதான்ப்பா சொல்றேன் நானுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிறாரு முத்து. ஆ அப்படி போடு. கேட்டீங்களா, அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. இவள தலைமையில தூக்கி வச்சிட்டு இருந்தவன் வாயாலேயே உண்மை வந்துருச்சு பாருங்க அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா சொல்ல, இல்ல இல்ல நான் இத ஒத்துக்க மாட்டேன். யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மீனாவுக்கு உழைக்க தெரியுமே தவிர திருட தெரியாது.
அப்பேற்பட்ட பொண்ணு இல்ல அவ. இவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுறாரு அண்ணாமலை. அப்பா, அதான் அவன் பொண்டாட்டி திருடினான்னு அவனே சொல்றானேப்பா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. டேய், வாய மூடுறாங்கற அண்ணாமலை. உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு புடிச்சிருக்கா? ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்துக்கிட்டு கேக்குறாரு அண்ணாமலை. அப்பா, நான் ஏன்பா என் பொண்டாட்டி மேல சும்மா பழிய சொல்லி பேசிட்டு இருக்க போறேன்? நான் உளறலப்பா, தெரிஞ்சுதான் பேசுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க அதான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றானே. தம்பி மாதிரியே இவளும் திருடி இருக்கிறா. அந்த குடும்பமே திருட்டு குடும்பமா தான் இருக்குங்கறாங்க விஜயா. நீ எதையும் தெரியாம பேசாத அப்படின்னு பயங்கரமா விஜயாவை பார்த்து கத்துறாரு அண்ணாமலை. இல்லப்பா, அம்மா மீனா மேல பழிய போடும்போது நானும் கோவப்பட தான் செஞ்சேன். ஆனா இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு. என்னாலெல்லாம் அத பாத்துட்டு இருக்க முடியாதுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, டேய், எனக்கும் நீ சொல்றதெல்லாம் நம்ப தோணலடா. அண்ணி அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கங்கறாரு ரவி. எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் மீனா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் நானும் நம்புறேன். அததான் நானும் சொல்லுவேங்கிறாங்க ஸ்ருதி. கேட்டியா? சுருதி புரிஞ்சுகிட்ட அளவு கூட நீ மீனாவை புரிஞ்சுக்கல அப்படின்னு அண்ணாமலை முத்துக்கிட்ட கத்த. அப்பா, அவ அப்படி பண்றவ இல்லதான். ஆனா சூழ்நிலை அவளை அப்படி பண்ண வச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, இவன் என்ன புது கதை சொல்றா? என்ன ஐடியாவுல இதெல்லாம் சொல்றான்னு புரியலையே அப்படின்னு தனக்குள்ளேயே யோசிக்கிறாங்க ரோஹிணி. டேய், அப்படி என்னடா சூழ்நிலை வந்தது அவளுக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, என்னப்பா பண்றது, எங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு. அதை அடைக்கிறதுக்கு அந்த பணம் வேணும்னு அவ எடுத்துட்டா போல இருக்குங்கிறாரு முத்து. நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன் இல்லங்க. திரும்ப திரும்ப பழி போடாதீங்க. நான் யாருக்காகவும் என் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மீனா ஆவேசமா வந்து கத்துறாங்க முத்து முன்னாடி. ஏய், வாய மூடுறி. என்ன குரல் ஒசருது? பெரிய மானம், அது இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பியா நீ அப்படின்னு விஜயா கேட்க, வாய் மூடுறியா நீ அப்படின்னு பயங்கரமா கத்துற அண்ணாமலை. டேய் முத்து, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ தான் தெரியாம பேசுற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா, நான் தெரிஞ்சுதான்ப்பா பேசிட்டு இருக்கேன். நான் நேரா பார்வதி அத்தை வீட்ல போய் மன்னிப்பு கேட்டேன். அவங்களும் மன்னிச்சுட்டாங்க. ஆனா என்ன பண்றது? பார்வதி அத்தையே மீனா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாருக்குமே அதிர்ச்சி. யார் குடுக்க சொன்னாங்கன்னு அண்ணாமலை கேட்க, அம்மா தான் அப்படின்னு விஜயாவ கைய காட்டுறாரு முத்து. என்ன இவன் நம்மள சொல்றான்? நான் எப்ப சொன்னேன்? ஐயோ, பார்வதி என்ன சொல்லி வச்சாலோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிற விஜயா திருட்டு மொழி முழிக்கிறாங்க. நிஜமாவா சொன்னா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா, அம்மா தான் மீனா மேல கேஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்து ஸ்ட்ராங்கா சொல்ல, எல்லாமே குழப்பத்தோட பாக்குறாங்க. அது கரெக்ட் தானே? பணம் திருடினாங்கன்னு தெரிஞ்சா கம்ப்ளைண்ட் கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, பதறி போற ரோகிணி. மனோஜ், நீ கொஞ்சம் சைலண்ட் ஆயிரு. எதுவுமே கிளியரா தெரியாம நம்ம பேசக்கூடாது அப்படின்னு ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்றாங்க. அப்பா, என் பொண்டாட்டி தெரியாம ஏதோ இத பண்ணிட்டா. அம்மாவ அவ மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லுப்பா. ஸ்டேஷன் வரைக்கும் போச்சுன்னா முத்துவோட பொண்டாட்டி திருட்டு கேஸ் வாங்கிட்டான்னு எனக்கு தான்ப்பா அவமானம். அப்பா, நம்ம குடும்பத்துக்கும் தான்ப்பா அது அசிங்கம். அம்மா கிட்ட சொல்லுப்பா, கேஸ்லாம் வேணான்னு சொல்லுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, குழம்பி போய் நிக்கிறாங்க எல்லாருமே. அவ ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டா. கேஸ் எல்லாம் வேணாம், குடுக்காதீங்க. பார்வதி அத்தை கிட்ட பேசுங்க. நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்கன்னு முத்து சொல்ல, குழம்பியே நிக்கிறாங்க விஜயா. அப்பா, அந்த பணத்தை கூட நான் கொடுத்துறேன்ப்பா. எப்படியாவது அம்மா கிட்ட கொடுத்துறேன்ப்பா. ஆனா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, பயங்கர டென்ஷன் ஆகுற அண்ணாமலை. டேய், மீனா தப்பே பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ற, அப்புறம் என்னடா கம்ப்ளைண்ட் வேண்டி கிடக்குது அப்படின்னு அண்ணாமலை கத்த. இல்லப்பா, அவ தப்பு பண்ணிட்டா. கேஸ் மட்டும் கொடுக்க வேணாம்னு சொல்லுப்பா. வேணும்னா 2 லட்சம் ரூபாய் பணம் நான் உங்ககிட்ட தரேன்ப்பா, அம்மா கிட்ட கொடுத்துடு. கேஸ் மட்டும் கொடுக்க வேணாம்னு சொல்லிருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா பேசுற நீ? நான் தப்பே பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றேன். யாரோ உன் மனச மாத்திருக்காங்க. மீனா மேல கேஸ் போடாம இருக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கணுமா? அந்த கேவலமான வேலையை நான் செய்யணுமா? போடா. பேசுறான் பாருன்னு கோவமா எந்திரிச்சு போறாரு அண்ணாமலை. அப்பாப்பா அப்படின்னு முத்து கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி ஓடி வர்ற. என்னடா அப்படின்னு கோவமா கேக்குறாரு அண்ணாமலை. இப்ப என்னப்பா சொன்ன? கேஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு பணம் வாங்குற அந்த கேவலமான விஷயத்த செய்யணுமான்னு தானே கேட்ட அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்கிறாரு அண்ணாமலை. நான் ஏன் பணம் வாங்க போறேன்னு அவர் ஆத்திரமா கத்த. முத்து பயங்கரமா கைய தட்டிட்டு, சூப்பர்ப்பா, சூப்பர். நீ அந்த வேலையை என்னைக்குமே செய்ய மாட்ட. ஆனா அப்படி ஒரு விஷயத்த செஞ்சு இந்த வீட்ல இருக்கவங்க 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு முத்து சொல்ல, விஜயாவுக்கு ஷாக் அடிக்குது. ரோகிணி மாதிரியே விஜயாவும் திருட்டு மொழி முழிக்கிறாங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்களான்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா, இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே பொய். என் பொண்டாட்டி மீனா பார்வதி அத்தை வீட்ல இருந்து பணம்லாம் எடுக்கல. அந்த கேடுகெட்ட வேலைய உசுரே போனாலும் என் பொண்டாட்டி செய்ய மாட்டா அப்படின்னு முத்து சொல்ல, அப்புறம் ஏன்டா அப்படி சொன்னேன்னு ரவி கேக்குறாரு. சில உண்மையெல்லாம் வெளியே வர வைக்கிறதுக்காக தான். இப்ப நான் சொன்னேன்ல, கேஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு 2 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னு. அந்த கேவலமான வேலையை பண்ணது அம்மா தான்
அப்படின்னு முத்து விஜயாவ கைய காட்ட அவங்க அப்படியே மெதுவா தலைய குனிஞ்சுக்கிறாங்க. இப்போ வீட்ல இருக்க எல்லாரும் விஜயாவே தான் பாக்குறாங்க. என்னடா சொல்றேன்னு அதிர்ச்சியா அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா. சத்யா மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு வக்கீல் கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அம்மா. இந்த 2 லட்சம் தான் பார்வதி அத்தை வீட்ல இருந்து காணா போயிருக்கு. இப்ப மீனா கிட்ட இருந்து வாங்கின காசை மீனாவே எடுத்துட்டான்னு அவன் மேல பழிய போட்டிருக்காங்க. அப்படிங்கிற முத்து அங்கிருந்து நகர்ந்துடுறாரு. அம்மா பக்கத்துல வர்ற ரவி, அம்மா முத்து சொல்றது உண்மையா? அப்படின்னு ரவி கேட்க, அப்பா பணத்தை வாங்குனதே தப்பு. இதுல பழிய வேற போட்டிருக்கிறாங்க. இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்படின்னு முத்து கேட்க, இது உண்மையா? அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை பார்த்து கோவமா கேக்குறாரு. விஜயா எந்த பதிலும் சொல்லல. அதான் எதுவும் பேச முடியாம வாயடிச்சு நிக்கிறாங்க பாருங்கப்பா. இப்ப இதுக்கு நீதான்ப்பா நியாயத்த சொல்லணும். அப்படின்னு முத்து சொல்ல, நான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு? குற்றவாளியா நிக்கிறது இவ. இதுல தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீயும் மீனாவும் தான். அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மீனா பாவம்பா. அவ அம்மா மேல தப்பும் சொல்ல மாட்டா, தீர்ப்பும் சொல்ல மாட்டா. நானே சொல்றேங்கிறாரு முத்து. அம்மா பண்ணுன வேலைக்கு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு முத்து. விஜய் அப்படியே முத்துவ முறைச்சுக்கிட்டு நிக்க, கரெக்ட். அவங்க மீனாவ தப்பே பண்ணாம ப்ளேம் பண்ணியிருக்காங்க. அப்ப சாரி கேட்டுதானே ஆகணும். அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதிய முறைக்கிறாங்க விஜயா. உடனே ரவி ஸ்ருதியோட காலை மிதிக்க, எதுக்குடா ஏன் காலை மிதிக்கிற? நான் உண்மையதானே சொன்னேன். மீனாவுக்கும் எனக்கும் சண்டை தான். ஆனா இந்த விஷயத்துல இதுதானே கரெக்டான ஜட்ஜ்மெண்ட். ஆன்ட்டி நீங்க சாரி கேட்கணும்னு உறுதியா சொல்றாங்க ஸ்ருதி. ஆ, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? முதல்ல தப்பு பண்ணது யாரு? இவ தம்பி தானே. என்கிட்ட இருந்து அவன் தானே திருடுனா? அப்படின்னு விஜயா சொல்ல, அதுக்கு யாருக்கும் தெரியாம பணத்தையும் வாங்கிக்கிட்டு மீனா மேல பழியையும் போடுவியா? நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணுங்கிறாரு அண்ணாமலை. உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்குன்னு விஜயா கேட்க, இத்தனை வருஷமா உன் கூட வாழ்றாதுல எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கே, அதுவே பெரிய விஷயம். அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, வழியில நிக்கிற மீனாவை இழுத்து விட்டுட்டு, இதோ பாருங்க, நான் அந்த கேஸ வாபஸ் வாங்காம இருந்திருந்தா இவ தம்பி ஜெயிலுக்கு போயிருப்பான். இவங்க எல்லாருமே பயந்தா மாதிரி அவன் படிப்பு வாழ்க்கை எல்லாமே போயிருக்கும். அதெல்லாம் நடக்காம நான் காப்பாத்தி இருக்கேன். எப்படியும் கோர்ட்டுக்கு போயிருந்தா தண்டனையும் கிடைச்சு ஃபைனும் போட்டிருப்பாங்கல்ல. அவனுக்கு நான் போட்ட ஃபைன் தான் இது. அப்படின்னு தெனாவட்டா சொல்றாங்க விஜயா. பாத்தியாப்பா, அம்மா இப்ப ஜட்ஜ் வேலையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு முத்து சொல்ல, பயங்கர டென்ஷன்ல இருக்க அண்ணாமலை, விஜயா தப்ப பண்ணிட்டு நியாயப்படுத்தாத. அது அதை விட பெரிய தப்பு. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்ப நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அப்படின்னு விஜயா கேட்க, வேண்டாம் அத்த. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். இவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்கு வந்து கூட சொல்லி இருக்க மாட்டேன். அப்படின்னு மீனா சொல்ல, என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? ஏதோ எனக்கு நல்லது பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற. அப்படின்னு விஜயா மீனா கிட்ட கேக்குறாங்க. அப்பா அம்மாவை பத்தி நமக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஆனா நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். இனிமே மீனாவையோ மீனா குடும்பத்தையோ திருட்டு குடும்பம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா சொல்லி பாருங்க. அப்ப தெரியும்னு மிரட்டலா சொல்றாரு முத்து. நாளைய ப்ரோமோல மனோஜும் ரோகிணியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுத்தால உட்கார்ந்துட்டு இருக்க விஜயா கிட்ட, அம்மா அப்பா பேசுனது இன்னுமா நீ நினைச்சிட்டு இருக்கிற? நீ விடுமா, அவங்க கிட்ட பணமெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம்னு மனோஜ் சொல்றாரு. டேய், உங்க அப்பா சொல்றதுக்காகலாம் நான் பணம் கொடுக்கணும்னு நினைக்கல. போயும் போயும் ஒரு பூ கட்டுறவளுக்கு நான் கடங்காரியா இருக்கணுமா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அப்படின்னு விஜயா சொல்ல, என்னம்மான்னு கேக்குறாரு மனோஜ். நீ மலேசியாவுக்கு டிக்கெட் போடு. அப்படின்னு விஜயா சொல்ல, மலேசியாவுக்கா? அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ரோஹிணி. தான் நாளைய ப்ரோமோ. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.